அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, ஆளுநரை சந்தித்த இபிஎஸ், காங்கிரசுக்கு கடிதம் எழுதிய நட்டா, திமுக கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதன் பின்னணி என்ன? இது பற்றி தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து லெனின் அவர்கள் வணக்கம். அதிமுகவிலிருந்து கோவை சத்யன் அவர்கள் வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாம் சார். இன்னும் சற்று நேரத்தில் நவநீத் அரசியல் விமர்சகர் அவரும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். குபேந்திரன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ரொம்ப இந்த அரசியல், எதிர்க்கட்சி அரசியலை தாண்டி பார்க்கிற போது ஆளும் திமுகவை விட்டு கூட்டணி கட்சிகளின் மீது அதிமுக பாஜக கேள்வி கணைகளை தொடுக்கிறாங்க. ஒரு இருமுனை தாக்குதலை திமுக கூட்டணி கட்சி இப்ப எதிர்கொள்றாங்களா? தேசிய கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் நடக்கிற ஒரு கள்ளச்சாராய விவகாரத்தில் எந்த அளவுக்கு செயல்படுகிறார்கள் என்பது நமக்கு கடந்த கால வரலாறு இருக்கு. பெரிய அளவில் நெருக்கடி கொடுப்பதற்கான வாய்ப்பு தேசிய கட்சிகளுக்கு கிடையாது. அந்தந்த மாநில கட்சிகளுக்கு எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சி இங்கேயே வேற ஆட்சி இருந்ததுன்னா இப்போ காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்தால் நிச்சயமாக குரல் கொடுக்கும். அந்த மாதிரியான சூழல்கள் கூட்டணியில் இருக்கும்போது மற்ற எதிர்கட்சிகள் எந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போய் அதிமுக ஆளுநரை சந்தித்திருக்கிறார். இதில் என்ன, ஆளுநர் இப்போ இன்னைக்கு தேதிக்கு பலகீனமான ஒரு ஆளுநர். மத்தியில் அவங்க ஆட்சி போயிடுச்சு. அப்படி மத்தியில் ஆட்சி வலிமையாக இருந்தால் இதே ஆளுநர் என்ன செஞ்சிருப்பார் நமக்கு தெரியும். பிரதமர் மோடி தானே? பிரதமர் மோடி தான். ஆனால் பலகீனமான ஆளுநர் ஏன் சொன்னா, இதே ஆளுநர் அங்க ஒரு 350 சீட்டு என்ன பண்ணிருப்பார் தெரியுங்களா? சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டுருப்பார், டிஜிபி கூப்பிட்டுருப்பார். இன்னும் சொல்ல போனா இங்க மீட்டிங் நடத்துற அதே நாள் நேராக கலெக்டர் ஆய்வுக்கு போயிருப்பார். அந்த கலெக்டர் கூப்பிட்டுருப்பார், எஸ்பி கூப்பிட்டுருப்பார். இதெல்லாம் செஞ்சிருப்பார். இதெல்லாம் ஆர் என் ரவியோடைய செயல்பாடுகள் ஒன்றாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி பலகீனமான ஒரு ஆளுநர்கிட்ட போய் இவங்க கொடுக்கிற மனு என்னன்னா ஒரு சம்பிரதாயம் தான். இதே திமுக இருந்தாலும் போய் மனு கொடுக்கும், அதுவும் சம்பிரதாயம் தான். இரண்டு கட்சிகளும் ஆளுநர் வேண்டாம் என்ற கொள்கையில் பிடிவாதமாக இருக்கிற ஒரு கொள்கை தான் காலங்காலமாக நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் வேறு வழி இல்லை. அரசியல் செய்வதற்கு அதிமுக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை முதல் நாளிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் நல்லா கடைபிடிக்கிறார். அந்த வகையில் ஒண்ணுதான் அந்த ஆளுநர் சந்திச்சு. அந்த கூட்டணி கட்சிகளுக்கு பிரஷர், அந்த ஹீட்டை திமுக கூட்டணி கட்சிகள் முதன்முறையா உணர்றாங்களா? ஒரு பெரிய ஒரு வலுவான அழுத்தம் கொடுக்கப்படுதா? ஆளுங்கட்சியை விட கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடி தான், உண்மை மறுக்கவே முடியாது. இப்போ காங்கிரஸுக்கு நெருக்கடி, இந்திய கம்யூனிஸ்ட் நெருக்கடி, மார்க்சிஸ்ட் நெருக்கடி, விடுதலை சிறுத்தை, மதிமுக, எல்லா கட்சிக்கும் நெருக்கடி. வேற வழி இல்லாமல் அவங்களும் அறிக்கை விட்டாச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லாம் ஒரு படி மேலே ஏறி பேசிட்டாங்க, விடுதலை சிறுத்தை போராட்டம் அறிவிச்சிட்டாங்க. பட் எல்லாம் கடந்து இந்த விவகாரத்தில் நான் பார்க்கிற பார்வை, நீங்க அதிமுக யாரையும் நான் குறை சொல்ல, அரசியல் செஞ்சாகணும், வேற வழியே இல்லை. ஆனால் ஒரு காலத்துல தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சாராயம் இருந்தது. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு வட மாவட்டத்தில் என்ன பிரச்சனை? ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், எஸ்பியாக வருகிற போலீஸ் அதிகாரி இல்லை கலெக்டராக இருப்பவர்கள் ஒரு சேலஞ்சிங் எடுத்து சாராயத்தை ஒழிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் வட மாவட்டங்கள் ஏன் அதிகமாக சாராயம் இருக்கிறது? அதற்கு என்ன காரணம்? இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து இதை நீங்கள் அரசியல் செய்தோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பலன் அளிக்கும். அதாவது மதுவை ஒழிக்க முடியுமா ஒழிக்க முடியாது என்பது வேறு விவாதம். ஆனால் நீங்கள் இப்போ கட்டுப்படுத்தவே முடியாது மது குடிப்பதுன்னு சொல்லி தான் தெருக்கு தெரு பப்பு பார்னு வந்தாச்சு. சரி, இப்போ இதற்கு மேல என்ன செய்வது? இவ்வளோ மதுக்கடைகள் இருந்தும், ராத்திரி ஃபுல்லாக கிடைக்கிற மதுக்கடைகள் இருந்தும், ஆனால் நீங்க போய் மலிவு விலை மது அப்படின்னு சொல்லி போய் கள்ளச்சாராயத்தை குடிப்பதும் இல்லை ரசாயனம் கலந்த சாராயத்தை குடிப்பதும், இந்த மாதிரி அரசியல் கட்சிகள், பொது உடைமை கட்சிகளாக இருக்கட்டும், அதிமுக, இந்த கட்சிகள் தென் மாவட்டத்தில் சாராயம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. குறைஞ்சது 90% ஒழிச்சிருப்பாங்க. ஆனா வட மாவட்டங்களில் வேலூர், விழுப்புரம், சேலம் இந்த பகுதிகளில் மட்டும் ஏன் சாராயம் அதிகமாக இருக்கிறது? எந்த கட்சி வந்தாலும் இது நடக்கிறது என்று இப்ப இந்த பிரச்சனையில நீங்க சொல்ற மாதிரி அதிமுக இரண்டு விதமான வியூகத்தை எடுக்கிறாங்க. ஒன்று, முதல்வரே ராஜினாமா செய்யணும், பொறுப்பேறுங்கள் அப்படின்னு சொல்வது. ரெண்டாவது, கூட்டணி கட்சிகளை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இப்போ ஒரு கூட்டணியை பலவீனப்படுத்துற முயற்சின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை இந்த கூட்டணியை நாளைக்கு இந்த அதிருப்தினால வெளியில வர வைக்கிற முயற்சின்னு பார்க்கலாமா? அப்படி அது இவ்வளோ சீக்கிரமா நடக்கிற விஷயம் அல்ல. இப்போதான் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த சலசலப்பு எப்படி உடனே வந்துடும்?
இந்த கள்ளச்சாராய சாவால ஒரு கூட்டணி கட்சிகள் ஏதாவது கோஷம் போட்டு அது வந்து திமுக தலைவர் வந்து மறுத்தால் நீங்க சொல்லலாம். இப்போ வந்து ஒரு நிர்வாகம் என்ற ரீதியில் பணம் கொடுத்ததாக இருக்கட்டும், மருத்துவ உதவியாக இருக்கட்டும், அங்க போய் செய்கிற பணிகளாகட்டும், ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி குரல் கொடுக்கணும். நீங்க செய்து தவறு. அதான் சொல்றேனே, நீ இப்ப அங்க இருக்கிற எஸ்பி, அங்க இருக்கிற கலெக்டர், இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இப்ப போய் ஊரலை வந்து இத்தனை டிவிக்கள் முன்னாடி இத்தனை ஊரல்கள் காட்டி அழிக்கிறாங்கல்ல, அப்ப இத்தனை நாள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் கேட்கணும். அதுக்கு திமுக பதில் சொல்லணும். அந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் ஏற்படவில்லை. அந்த மாதிரி நிலைமை வந்தால் ஒருவேளை திமுக அதுக்கு என்ன பதில் சொல்லும்? அங்க என்ன இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் எல்லா கட்சியும் இருக்கு இல்ல. இப்ப இந்த இடம் தானே திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அமைதியாகவே இருக்கிறாங்க. இப்ப காங்கிரஸ் பார்த்து இபிஎஸ் அவர்கள் கேட்கறாங்க, என்ன 250 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டா என்னங்க இது, மக்களுக்காக போராட மாட்டீங்களான்னு கேள்வி எல்லாம் உள்ளுக்குள்ள அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துற முயற்சி இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு நகர்த்துற முயற்சி இல்லையா? அந்த அரசியல் கூட செய்யலாம். அப்புறம் எதுக்கு அதிமுகவோட பொதுச்செயலாளர் இருக்க முடியும்? கண்டிப்பாக அவர் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் அரசியல் பண்ணி தாகணும். சட்டமன்றத்தில் போயிட்டு என்ன அங்க பேசினா அவருக்கு தெரியும். அங்க போய் டெய்லி பேசலாம். டெய்லி ஏன் வெளியே வராங்க? அங்க பேசணும்னு நீக்கிடுவான்னு அவருக்கு தெரியும். இல்ல ஏதாவது ஒரு கலபரம் வரும். அதனால அந்த அரசியல் அங்க போய் கேள்வி நேரத்துக்கு முன்பாக அவர்கள் பேசிவிட்டு வெளியே வந்து ஏதோ ஒரு போராட்டம் பண்றது, ஆர்ப்பாட்டம் பண்றது, மக்களை ஈர்ப்பது. பட் இது 2 வருஷத்துக்கு இந்த அரசியல் இதை வச்சு கொண்டு போக முடியுமா? முடியாது. அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும். இப்ப இன்னும் 48 மணி நேரம் கழிச்சு என்ன பிரச்சனை வரும்னு யாருக்கும் தெரியாது. அரசியல் என்பது வேறு. நான் சொல்றேன், அதை தாண்டி நீங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு விவகாரத்தை அதிமுக கையில் எடுத்தால் மக்கள் மத்தியில் இன்னும் பேர் கிடைக்கும். சத்யன், கூட்டணி கட்சிகள் மீது நீங்க குறி வச்ச விமர்சனம், ஆளும் தரப்பையும் கேட்கறீங்க, முதல்வர் ராஜினாமா செய்யணும், பொறுப்பேற்கணும். கூட்டணி கட்சிகள் மீது கேள்வி. கூட்டணி கட்சியில என்ன சொல்றாங்கன்னா, இப்ப குபேந்திரன் சொன்ன மாதிரி முதல்வர் அதை மறுக்கிறார், செய்ய மறுக்கிறார், இல்ல இந்த தவறே நடக்கலன்னு மறைச்சாருன்னா கூட்டணி கட்சிகள் பேசலாம். நாங்க எந்த இடத்துல போராட்டம் நடத்தணுமோ அங்க பண்றோம் அப்படின்னு உங்களுக்கான வேலையும் சேர்த்து தானே கூட்டணி கட்சிகள் செய்யறாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய உள்ளத்தையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதுதான் ஒரு இயக்கங்களோட நிலைப்பாடு என்னன்னு மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால ஒரு எதிர்பார்ப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மக்களிடம் வரும். குரலற்றவரின் குரலாக தான் இருக்கணும் எதிர்கட்சி அப்படிங்கிறது. அந்த வேலையை தான் இப்போ எங்கள் எடப்பாடியார் செய்கிறார். தமிழகம் முழுவதும் போராட்டம் என்பது அரசியல் கட்சி குரலற்றவரின் குரலாக இருக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அது அந்த அரசு நிர்வாகம், அதிகாரத்தை கையில் வச்சுக்க அரசு நிர்வாகம் சரியான முறையில் செய்கிறதா, செய்யலை அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அப்போ இந்த கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடை தாண்டி, அவங்க கூட்டணி தான் இருக்காங்க, ஆனால் அவங்க நிலைப்பாடு இந்த விஷயத்தில் ஒரு சிந்தையை உழுக்கிற விஷயம், நினச்சி பார்த்தாலே நெஞ்சம் பதபதைக்கிற இந்த விஷயத்துக்கு அவரோட நிலைப்பாடு என்ன, அவர்கள் அந்த நிலைப்பாடு சரியான இடத்துல இருக்காங்களான்னு மக்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப அதை கேள்வியா தான் கேட்கிறாரு எடப்பாடி. ஏன்னா இல்ல அது தொடர்ச்சி எதுன்னு சொல்லிடுறேன். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தமிழ்நாடு மாநில தலைவர் முத்தரசன் போறாரு. அவர் போய் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இங்க கள்ளச்சாராயம் காய்ச்சற விஷயம் முதல்வருக்கே தெரியாது, டிஜிபிக்கே தெரியாதுங்கிறது. அப்ப இதை பார்க்குற மக்களோட என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? விழுப்புரத்துல போன வருஷம் தான் 22 நடந்துச்சே. அப்போ முதல்வர் பேட்டி கொடுத்தாரு, இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் ஒடுக்குவேங்கிறாரு. ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து முதல்வருக்கே தெரியாதுங்கிறாரு அப்படின்னா அதனோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அப்ப இந்த கேள்வி கணைகளை யார்கிட்ட வைக்கணும்? அவங்கள்ட்ட தானே வைக்கணும். நீங்க சொல்றது கூட்டணி கட்சிகள் ஆளும் திமுகவை காப்பாற்றுற முயற்சியில இருக்காங்கன்றது அதோட முயற்சியான தெரியணும்ல, தெளிவு பெறணும்ல. அப்ப அந்த கூட்டணி கட்சிகளை நோக்கி கேள்வி என்பது வரும்ல. மக்களுக்காக தான் இருக்கீங்கன்னு இருக்கீங்க, கூட்டணி மக்கள் நலனுக்கு தான் இருக்கீங்கிறீங்க. அங்கே கண்ணுக்கு முன்னாடி என்டையர் கவர்மெண்ட் மிஷினரியே தோத்துருக்கு, பட்டவர்த்தனமாக மூடி மறைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது கண்ணுக்கு தெரியுது. அப்ப மக்களுக்காக இருக்கிற கூட்டணி கட்சிகள் இந்த நேரத்தில் கூட குரல் எடுப்பாம வேற என்ன எதிர்பார்ப்பு? இல்ல மூடி மறைத்தல்ன்றீங்க. குபேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி எதை மறைச்சாங்க? சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க, இங்க தவறு நடந்திருக்குன்னு அட்ரஸ் பண்றாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் யார் காரணமோ அவங்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதை தாண்டி கூட்டணி கட்சிகள்ல விசிகெல்லாம் பூர்ண மதுவிலக்கை நோக்கி போராட்டம் நடத்துறாங்க, இது தவறுன்னு சொல்றாங்க. இதை தாண்டி என்ன எதிர்பார்க்கறீங்கன்ற அந்த இப்ப இருக்கிற முதலமைச்சர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொன்னதை நான் சொல்றேன், சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது மாதிரி தான் எத்தனை சிபிசிஐடிக்கு சொல்லுவீங்க? இது வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் எல்லாமே சிபிசிஐடிக்கு தான் இருக்கு. லாக்அப்ல வரவங்களுக்கு, விசாரணை கைதிகளுக்கு பல்லு புடுங்கின ஒருத்தருக்கு அதுக்கு சிபிசிஐடி தான். போன வருஷம் நடந்த 22 கள்ளச்சாராய மரணம் அதுக்கு சிபிசி, எல்லாத்துக்குமே சிபிசிஐடி தான் சொல்றீங்க. ஆனா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது தடுக்கி விழுந்தா சிபிஐ நீங்களே எல்லாத்துக்குமே சிபிஐ விசாரணை வேணும் தானே கேட்டீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு முதலமைச்சரா இருந்த எடப்பாடியார். தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துக்கு சிபிஐனார், ஆமா சிபிஐ. பொள்ளாச்சி பள்ளிசம் சிபிஐ, ஆமா சிபிஐ. சாத்தான்குளம் சிபிஐ, ஆமா சிபிஐ. எதற்கு மறுத்தார்? அப்ப நெஞ்சில பயம் இல்லைன்னா நம்மளுக்கு எதுக்கு?
இதை ஏன் மறுக்கிறார்? பல சிபிஐ விசாரணைக்கு வந்து பெரிய அழுத்தம், நீதிமன்றத்தின் உத்தரவு நிறைய இருக்கு. இதுவும் எப்படின்னு பாருங்க. இதுவும் இந்த விஷயம் சிபிஐ வழக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வழக்காடு மன்றத்தில் நிலுவை இருக்கு. சட்டத்துறை அமைச்சர் வந்து என்ன பேட்டி கொடுக்குறாரு? சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோங்கிறாரு. ஒரு சட்டத்துறை அமைச்சர் இப்படி பேட்டி கொடுக்கலாமா? மூடி மறைக்க விஷயம் என்ன? 4 பேர் மறந்த பிறகு சாயங்காலம் கலெக்டரே வந்து போய் சொல்றாரு ஊடகத்துல. நிர்பந்திக்கப்பட்டாரு நாங்க நாகரிகமா சொல்றோம். கலெக்டரே போய் சொல்ல வைக்கிறீங்களே, நிர்பந்திக்கப்பட்டார் அப்படிங்கிறோம். அதை தாண்டி என்ன இருக்கு? அன்னைக்கு சாயங்காலம் கலெக்டர் இல்ல, இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் இருக்கு, மற்றவர்களை காப்பாற்றணும் அறிக்கை கொடுத்தா மற்றவங்களுக்குலாம் உஷாராயிருப்பாங்கல்ல. சரி, அதையும் தாண்டி மருத்துவமனைக்கு போறாங்க, ட்ரிப்ஸை மட்டும் ஏற்றிட்டு இதுக்கு மேலே அந்த மருத்துவமனையில் வசதி இல்லை, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜிப்மருக்கு போங்க, 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாண்டிச்சேரிக்கு போங்க, சேலத்துக்கு போங்கன்னா அங்கே போய் சேர்ந்தா கூட அங்கேயும் உயிர் காக்கும் மருந்து இல்லையே. அந்த மருந்துக்காக காத்திருந்து மத்தியானம் வரைக்கும் உயிரிழந்தவரோட எண்ணிக்கை 36 இல்ல. பேசலாம். அப்போ நாம இதே கேட்கும் எதிர்கட்சி இதை கேட்கறதுக்கு ஆளும் நம்ம தொடர்ந்து பேசலாம். விஜயன், ஒரே ஒரு முடிச்சிடறேன். கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும், போன ஆண்டு அஇஅதிமுக மார்ச் 29 ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் சொல்லி சபாநாயகர் லெட்டர் கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். தெரியாம இருக்கா? இதை பத்தி அந்த மாவட்டத்தை சார்ந்த எங்களுடைய மரியாதைக்குரிய செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி ஆபீசர் போய் பேசுறது மட்டும் இல்ல, கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். அவங்களுக்கு அங்கே கிளைகள் இருக்குல்ல, எதுவுமே ஒளிவு மறைவு இல்லையே, எல்லாமே தெரிஞ்சுதான் நடக்குது. அப்ப இந்த துயர சம்பவத்தை தடுத்திருக்க வேண்டிய இடத்துல அரசு நிர்வாகம் மெத்தனத்தாலையும் அவங்களோட கையாளாத தனத்தினாலையும் கையை விட்டுட்டு 60 உயிர்கள் போயிருக்கேன். இதுக்கு எப்படி நியாயம் கிடைக்க போ? முதல் முறை ஆளும் திமுக அரசின் மீதான விமர்சனம் அப்படின்றது புரிந்து கொள்ளக்கூடியது, அவங்க பதில் சொல்லுவாங்க, அரசியல் இயல்பு. ஆனா கூட்டணி கட்சிகளின் மீது பிரதானமாக அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் வைக்கிறாங்க. சமூக போராளிகள்லாம் எங்க போனாங்க? அன்றைக்கு போராடினார்களே அவர்கள்லாம் எங்க? கூட்டணி இதுதான் கூட்டணி தர்மமான ஏராளமான நெருக்கடி உங்களுக்கு இருக்கா? எந்த நெருக்கடியும் இல்லை. இதே திமுக அரசு தொழிலாளர்களுக்கு 12 மணி நேரம் வேலை நேரத்தை நீட்டிச்ச போது களத்தில் இறங்கி போராடியவர்கள் தான், குரல் கொடுத்தவர்கள் தான். சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறோம், அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்படி மக்களை பாதிக்கிற எந்த விஷயத்தையும் கூட்டணி கட்சி என்கிற பெயரில் நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. கட்டாயம் எதிர்வினை ஆற்றியிருக்கிறோம். இது கடந்த காலங்களில் பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன உறுத்துதுன்னா, சட்டமன்ற தேர்தலில் இருந்தார்கள், அதுக்கடுத்து நாடாளுமன்ற தேர்தலையும் இது இருந்தாங்க. அது இந்திய அளவிலான ஒரு அரசியல். பாசிச பாஜகவை ஆட்சியில் அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் இந்தியா முழுவதும் இருக்கிற இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகள் என்கிற முறையில் ஒரு தேசிய விஷயத்துக்காக, அதற்காக நாங்கள் துணிந்து அந்த கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை விட ஒரு முக்கியமான முதல் எதிரியை அப்புறப்படுத்தணுங்கிறதுல தான் நாங்கள் அதில் இருக்கிறோம். எனவே இது அவங்களுக்கு உறுத்துது. எனவே இதை ஒரு காரணமாக வைத்து பேசுகிறார்கள். இல்லை, என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சரை பதவி விலக சொல்லுங்க, கூட்டணி கட்சிகள் நீங்க வந்து சிபிஐ விசாரணை கோரணும். பாஜக நட்டா அவர்கள் கார்கேவுக்கு கடிதம் எழுதுறாரு, ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி எல்லாம் களத்துக்கு போங்கன்னு சொல்றாங்களே. அதான் இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, சிபிஐ வந்து என்ன வானத்திலிருந்து போத்துக்கிட்டு குதிச்சதா? ஜெயலலிதா அவர்கள் சொன்னதை சொல்றீங்க? அவர் பேசியதா நான் சொல்றேன், என்னுடைய வார்த்தையா. குறிப்பாக கோவை அந்த கார் வெடிப்பு, குண்டு வெடிப்புன்னு சொன்னீங்க. 4 நாளுக்குள்ள இந்திய தமிழக காவல்துறை அதை சரியா பண்ணலை. இதே அண்ணாமலை அவர்கள் 4 பால்ரஸ் குண்டு எடுத்துக்கிட்டு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அவர் புலனாய்வு புலி எல்லாம் காமிச்சு ஊடகங்கள்லாம் வந்தது. சிபிஐ கொடுத்துட்டோமே, கொடுத்து எவ்வளோ வருஷம் ஆகுது? இப்போ 1.5 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. என்ன அதில் முன்னேற்றம்? கண்டறியப்பட்டார்களா? குற்றவாளியின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? என்ன நீங்கள் அதில் முன்னேற்றம்? அந்த வழக்கில் சிபிஐலேயே கிட்டத்தட்ட 55% வந்து வேக்கன்சி இருக்கு. இந்த லட்சணத்தில் தான் அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் மேலும் கொடுக்கறதுனால அது ரொம்ப தீவிரமாக வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. சிபிசிஐடி என்ன, காவல்துறை இதில் இன்வால்மெண்ட். நான் நண்பர் சொல்கிறத ஒத்துக்கிறேன். அந்த காவல்துறை நிர்வாகம் கட்டாயம் இந்த கள்ளச்சாராய பெருகளோடு தொடர்பில் இருந்திருக்கு. அதன் விளைவு தான் அந்த காவல்துறை நம்பாம தான் சிபிசிஐடி வருகிறது. இப்போ நீங்கள் சிபிசிஐடி எடுத்துகிற இடத்துல எல்லாம் காவல்துறையை சேர்த்து தானே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ 10 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எனவே இது ஒரு பெரிய துன்ப சோக இடை ஓடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது ஒன்றும் மாற்றல. ஆனா நீங்க இதை உடைச்சு பேசணும்னா, ஆளும் திமுக அரசுக்கு எதிராகவே கூட்டணி கட்சிகளை போராட வைக்கணும் அப்படின்ற ஒரு வியூக கணக்கு உங்களுக்கு இருக்கு. அதை நோக்கி உங்களை புஷ் பண்றாங்க. இவங்க சொல்லி நாங்க போராடணும் அவசியம் இல்லை, நாங்களே போராடுவோம். இதுல இருக்கிற தன்மைகள் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கள்ளக்குறிச்சி இப்போ தமிழ்நாட்டு அளவுல சராசரி ஆண்டு வருமானம்னு பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருது. நிறைய ஏழை எளிய விவசாய தொழிலாளர்கள் நிரம்பி இருக்கிற ஒரு மாவட்டம். அங்கே அரசு விற்கிற மதுபான விலை அதிகம். இந்த மாதிரி கள்ளச்சந்தையில் வருகிற கள்ள சரக்கு, அதாவது என்ன சொன்னால் சட்டவிரோதமாக காய்ச்சி விற்கப்படுகிற சரக்கு கம்மி. எனவே தான் இந்த வியாபாரம் போகுது.
நீங்க பூரண மதுவிலக்கை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்துல பூரண மதுவிலக்கு தானே இருந்துச்சு. அப்பயே காந்தியோடு நீங்க பாத்தீங்கன்னா ராஜாஜி ஒத்துக்கிட்டாரு. ஆனா சத்தியமூர்த்தி வந்து அதை ஏற்றுக்கொள்ளல. இப்ப உங்களுக்கு ஒரு 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 நெருக்கடி வந்திருக்கான்னு கேட்கிறேன். இப்ப சத்யன் உங்களை கொஸ்டின் பண்றாருல, நீங்க அன்னைக்கு கேட்டீங்கல்ல சிபிஐ விசாரணை, இன்னைக்கு ஏன் கேட்கலன்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமா, ஏன்னா இப்ப நீங்க பாசிச பாஜக எதிர்ப்பு அப்படின்லாம் சொல்லி ஒரு எதிர்ப்பில் ஒரு அணியை கட்டிட்டீங்க. ஆனா இன்னைக்கு திமுக அரசுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு வருகிற போது அது உங்களுக்கு நெருக்கடியா மாறி இருக்காங்க. எங்களுக்கு நெருக்கடி இல்லைங்க. யாரு தவறு செய்தாலும் அதான் நாங்க சொல்றோம். கூட்டணிக்குள்ள சிக்கல் கூட்டணிக்குள்ள என்ன சிக்கல் வரும்? நாங்க சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி அந்த மாவட்ட நிர்வாகம் மிக மோசமாக நடந்திருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்கிறார் முதலமைச்சர். அவர் நடவடிக்கை எடுக்காமல் அந்த மாவட்ட நிர்வாகத்தை காக்கிற இடத்துல இருந்தாரா நாங்களும் களத்தில் இறங்கி போராட்டி இருப்போம். சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அவங்க மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கு. என்ன அந்த அகில இந்திய கையேடுகள்லாம் இருக்கு, IAS IPS, அதெல்லாம் தூக்கி போட்டு உடனடியாக குற்றவியல் நடவடிக்கைக்கு ஏதாவது வழக்கு தொடுக்க முடியுமா, அதற்கான முகாந்திரம் இருக்கிறதா என்பது குறித்து இந்த அரசு சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். குபேந்திரன் சொன்ன இடம் தான் லெனின் சொல்றாரு. இப்போ இந்த அரசு முடியாது, நாங்க செய்ய முடியாதுன்னா நாங்களும் களத்துக்கு வந்திருப்போம். அரசு இப்ப கூட சட்டமன்றத்தில் அவங்க அறிவிச்சது என்ன? அவங்களுக்கு தெரியாதுல எந்த அரசு இது மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க, ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க. சொல்றாங்க எந்த அரசு அப்படி சொல்லுவாங்க? இதே அதிமுக ஆட்சி காலத்துல, ஒரு நிமிஷம் நான் என்னோட நேரத்தை முடிச்சிடறேன். அதிமுக ஆட்சி காலத்துல 142 பேர் கள்ளச்சாராயத்தில் செத்தாங்க. எங்க? ஓசூர், அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 3 இடத்துல. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்பவும் இதே மாதிரி பிரச்சனை. எங்கெல்லாம் பார்டர் ஸ்டேட் வருதோ, இப்போ அங்கே கர்நாடகா, இங்கேயும் என்னன்னா ஒரு பக்கம் பாண்டிச்சேரி வருகிறது. அப்போ இந்த இடத்துக்கான அப்போ கூடுதல் விஜிலன்ஸோட இருந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அப்போதும் கூட எடுத்தோம் கவிழ்த்தோம் நாங்க பேசலாம். அப்ப இந்த மாதிரி கடத்தல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்றோமே தவிர கருத்து தான் 20 செகண்ட்ல சொல்லிடுறேன். கடந்த 13 ஆண்டுகளாக கள்ளச்சாராய மரண சாவுகள் இல்லைன்னு சொன்னது திமுக சட்டமன்றத்தில் எக்ஸைஸ் பாலிசி அறிக்கையில் 2022. அதன் தொடர்ச்சியாக வந்த ஃபினான்ஸ் பட்ஜெட் 23 கடந்த 14 வருஷம் இல்லைன்னு சொன்னாங்க. அவரோட கவனத்துக்கு கொண்டு வந்துரு. இன்னொரு விஷயம், நீங்க என்ன முடிவு, என் முடிவை தெளிவாக தான் சொல்றேன். என்ன, இந்த தவறு நடைபெற்றது முதல்வரின் அஜாக்கிரதை. அவர்கள தான் டிபார்ட்மெண்ட் இருக்கு. உங்க கூட்டணி கட்சியிலே சொல்றாங்க டிஜிபி முதலமைச்சருக்கு தெரியாதுங்கும் பொழுது உங்களுடைய வேலையை நீங்க செய்யல, தார்மீக பொறுப்படுத்தி பதவி விலங்க. 2வது, இதன் முன்னாடி நடைபெற்ற அனைத்து சம்பவங்களுக்கும் இதுவரைக்கும் நியாயம் கிடைக்கப்படவில்லை. சிபிசிஐடி யார் கீழே இருக்கு? முதல்வர் கீழே இருக்கு. அப்ப இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ கொடுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவங்க கடத்தல இருக்காங்கன்னு சொல்றீங்க. போராட்டம் பண்றோம்ங்கறாங்க. நாங்களும் போராட்டம் பண்றோம்ங்கறாங்களே, வரவேற்கிறோம். ஆனா உங்க போராட்டத்தோட முடிவு என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு அரசியல் நோக்கம் இல்லையா? நியாயம் கிடைக்கணும், கூட்டணியை உடைக்கணும்ன்ற நோக்கம் உங்களுக்கு இல்லையா? இது மக்கள் எடை போடுறதான. நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்? நீங்க கூட்டணியா இருக்கீங்க, நீங்க கோரிக்கையை முன்வைக்கிறீங்கல்ல, போராட்டம் நடத்துறது எதுக்கு? அரசு இயந்திரம் செயல்படணும்னு போராட்டம் வச்சீங்கன்னா நாங்க சொல்ற அரசு இயந்திரமே செயல்படல, அதனால நடந்துச்சுங்கிறோம். அப்ப உங்க போராட்டம் தவறான போராட்டம்ல. அப்ப உங்க போராட்டத்தோட முடிவு என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்களும் போராட்டம் பண்ணோங்கற இல்லாம உங்க போராட்டத்தோட முடிவு சார் இப்ப என்ன? இப்ப விசிக போராட்டத்துக்கு இல்ல, விசிக போராட்டத்துக்கு கூட அனுமதி நாங்களும் போய் கலந்துக்கிறோம் பூர்ணமது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நாங்களும் போராடுறோம்னு போராட்டத்துக்கு வரீங்க, நீங்க முழக்கத்தை பெருசா வைங்கன்றாங்க. இந்த அரசை நோக்கி பேசணும். உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. முதலமைச்சர் அந்த குற்றத்தை உணர்ந்து இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குதுன்னு உடனடியாக எல்லா துறைவாரி நடவடிக்கையும் எடுக்கிறாரு, சட்டமன்றத்திலையும் அறிவிக்கிறாரு, இழப்பீடு தொகையிலேருந்து எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அறிவித்திருக்கு. அது போதுமானது அல்ல, இது அதை நிச்சயம் நிவர்த்தி செய்யாதுங்கிறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, தன்னுடைய பொறுப்பை அவர் துறக்கலை, அதுக்கு பொறுப்பு ஏற்கிறார். ஆனால் ஸ்டெர்லைட்டு போராட்டத்தில் 13 பேரை சுட்டு கொண்டீங்களே, குருவி காக்கா குருவி மாதிரி, அப்போ நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்களா? இதே எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர், அன்னைக்கு முதலமைச்சர், நான் டிவியில பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். பொறுப்பை துறந்தவர்கள் நீங்கள், பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அரசையும் எப்படி சமமாக பார்க்க முடியும்? அப்ப எங்க சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவி இல்ல, நான் இதுக்கு வாங்க மாட்டோம்னாரா? ஷியாம் அவர்கள் கருத்தை என்ன? தலைமைச் செயலாளர் உடைச்சிட்டாரு. அப்ப இருந்த தலைமைச் செயலாளர் ஷியாம் அவர்கள் முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டது சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க, நீங்க தார்மீக பொறுப்பேற்றீங்களா? அதுக்கு பேசலாம். அந்த பொறுப்பேற்று ஷியாம் இப்போ உங்க கண்டுபிடிப்பு என்னன்னு சொல்லுங்க. சரி, நம்ம பேசலாம். ஷியாம் அவர்கள்ட்ட ஒரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, பிரதான எதிர்க்கட்சி ஆளும் கட்சியை நோக்கி அரசியல் செய்யும், இயல்பானது. ஆனா இப்ப அது விரிவடைகிறது. நட்டா அவர்கள் கார்கேவுக்கு கடிதம் எழுதுறார். யார் ராகுல் காந்தி அமைதியா இருக்கிறார், பிரியங்கா காந்தி அமைதியா இருக்கார், போங்க அப்படின்னு கேட்கிறது. இந்தியா கூட்டணி என்ன செய்யுது, காங்கிரஸ் என்ன செய்யுது அப்படின்னு பாஜக ஒரு அஸ்திரத்தை எடுக்கிறாங்கல்ல கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பா.
அது அவங்களுக்கு பலனை கொடுக்குமா? அது என்ன கணக்குல இப்படி ஒரு தேசிய கட்சி இன்னொரு தேசிய கட்சிக்கு ஒரு மாநில பிரச்சனைக்காக கடிதம் எழுதுது? விஜயனுடைய கேள்விக்கான விடை என்பது லோக்சபா கேள்வி பதில்ல இருக்கு. அதாவது 19/7/2022 ஒரு அன்ஸ்டார்டு கொஸ்டின். ஒரு வடமாநில எம்பி ஒருவர் வந்து கேள்வி கேட்கிறாரு. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஹோம் வந்து பதில் சொல்றாரு. கேள்வி என்னன்னா, இந்தியா முழுவதும் விஷச்சாராய மரணங்கள் எவ்வளவு நிகழ்ந்திருக்கு, அதாவது 2016 இருந்து கிட்டத்தட்ட 2020 வரைக்கும். நம்ம சர்ச்சையினோட அந்த 10 வருஷ பீரியடும் அதுக்குள்ள அடங்குது. 2016 இருந்து 2020 வரைக்கும் ஜீரோ டெத் மேக்சிமம் டெத், இப்படி நான் ரெண்டா இதை பிரிச்சேன். ஜீரோ டெத்ல இருக்கிறது வந்து மணிப்பூர், ஒரிசா, கோவா. நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, சத்தியனுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். தமிழ்நாடு 2019 வரைக்கும் ஜீரோ டெத் தான். 2020 மட்டும் 20 மரணங்கள். 20 போட்டு சார், நான் அதை பார்த்தேன் சார். பாத்தீங்களா? அதுக்கப்புறம் தான் 2022 சட்டமன்றத்துல செந்தில் பாலாஜி அதை தாக்கல் பண்ணாரு சார். அவரு சத்யன் வந்து செந்தில் பாலாஜி கருத்தை தான் எடுத்துக்குவார். இல்ல பார்லிமெண்ட் டேட்டா வேண்டாம்ட்டார். நம்ம போன டிபேட்லயும் கேட்டேன், முடியாது. முடிச்சிடறேன். அப்போ 2019 வரைக்குமான முதலமைச்சர்களையும் நீங்க எடுக்கணும். ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி. இதுல நம்ம கிரெடிட் கொடுக்கிறோம். இதே காலகட்டத்திலிருந்து இதுக்கு முன்பு நம்ம போகணும். விஷசாராய மரணங்களால் மனசாட்சி உழுக்கப்படுகிறது, அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. குபேந்திரன் சொன்னது சரிதான். அதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டன? எம்ஜிஆர் காலத்தில் எடுத்த ஒரு நடவடிக்கை, காவல்துறை மட்டும் இதுக்கு பொறுப்பாக்க வேண்டாம், விஷசாராய மரணம் எங்கு நிகழ்ந்தாலும் உடனடியாக விஏஓ சஸ்பெண்ட் பண்ணு. இப்ப விஏஓ சஸ்பெண்ட் பண்ணுங்கிற அந்த உத்தரவு போடும்போது இயல்பாக கீழ்மட்ட காவலர்கள் என்ன தவறு பண்ணாலும் விஏஓ தன் பதவிக்கு ஆபத்து என்பதால் உடனடியாக ரிப்போர்ட் அனுப்பிட்டு இருந்தார். காலப்போக்கில் அது நீர்த்து போச்சுங்க. அதை வந்து மீண்டும் நம்ம கொண்டு வரணும். இன்னொன்று, கலைஞர் காலத்தில் 1/1/2001 அந்த உதாரணத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அப்போ உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், மலிவு விலை மது மிகப்பெரிய அளவுக்கான விமர்சனங்கள் வந்தது. அந்த மலிவு விலை மதுவோட விலை, அந்த பொருளாதாரத்தை பற்றி நம்ம நண்பர் லெனின் சொன்னார் இல்லைங்களா, அதற்காக நான் இந்த உதாரணத்தை எடுத்தேன். 100 மில்லி 15 ரூபா. ஆமா, 100 மில்லி 15 ரூபாங்கும் போது இயல்பாக அதுல விமர்சனம் நிறைய வந்துச்சு. அது கலைஞர் ஆட்சி காலத்தோட கடைசி கட்டம். 96 இருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க தீர்வை நோக்கி சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் தீர்வு சொல்லல. இல்ல நான் அதை மறுக்கல. ஆனா அரசியல் காட்சிகள்ன்றது நட்டா கார்கேக்கு கடிதம் எழுதி இருக்கிறார். ராகுல் பிரியங்கா காந்தி எல்லாம் அனுப்ப, நீங்க வியோ கடிதம் எழுதணும்ன்றீங்க, வியோ ரியாக்ட் பண்ணுன்றீங்க. நட்டா வந்து கார்கேக்கு கடிதம் எழுதுறார். ராகுல் பிரியங்கா காந்தி என்ன செய்யறாங்கன்னு கேட்கிறாரு. இந்த கணக்கை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க விஜயன்? அந்த கணக்கத்தான அந்த எம்பி வந்து பார்லிமெண்ட்ல வந்து கேள்வியா எழுப்புறாரு. அகில இந்திய அளவுல விஷசாராய மரணங்கள் என்பது நடந்துகிட்டே இருக்குங்கிறதானே இதோட பிரச்சனை. நம்ம யாருமே அதை ஆதரிக்க முடியாது இல்லையா? எந்த அரசா இருந்தாலும் ஆதரிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஏதோ நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ பார்லிமெண்ட் டிஸ்கஷன்ல இதுவும் வந்திருக்கு. அதாவது தீர்வை நோக்கிய பயணம், இது தாண்டி அரசியல் கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடியா மாத்துறாங்களா? திமுக கூட்டணி கட்சிகளின் மீது தொடர்ந்து கேள்வி அது அதிமுக வைக்குது, பாஜக வைக்குது. பாஜக இந்தியா கூட்டணி அப்படின்னு கொண்டு போறாங்க. அதிமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடியா மாத்துறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கூட்டணி அமைப்பது எதற்காக விஜயன்? வெற்றி பெறணும், தேர்தலில் வெற்றி பெறணும். சாராயம் வந்து காரணமாக இருக்குமா, வாக்கு சரிவு காரணமா இருக்குமா? எங்கெல்லாம் வாக்கு சரிவு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நம்ம கூட்டணி வைக்க போறோம். அந்த கூட்டணி என்பது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப வாக்கு சதவீதத்துக்கு மாற்றி, இப்போ இதே சிபிஎம் திமுக கூட்டணியை விட்டு வெளியில இருந்த காலகட்டமும் நமக்கு தெரியும் இல்லையா? சோ இது எப்படி வந்து கூட்டணிக்கு நெருக்கடியாக மாறும்? இப்ப நீங்க இது நெருக்கடியா இல்லன்றீங்களா ஷியாம்? வாக்கு கணக்கு வெற்றி கணக்கு தான்றீங்களா? பாஜக கொடுக்கிற அழுத்த நெருக்கடியா மாறாதா? அரசியல்ங்கிறது சின்ன பிள்ளை விளையாட்டு கிடையாதுல்ல விஜயன். அரசியல்ங்கிறது வெற்றியை நோக்கிய பயணம் தானே. பாஜக என்ன அழுத்தம் கொடுத்துற போது? ஒரு மாரல் கிரவுண்ட்ல இருந்து திமுக கூட்டணி கட்சிகள் பேசுறப்ப இது ஒரு தார்மீக கேள்வியா அவங்களை அழுத்தாதா? நாளைக்கே அந்த கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு, ஆளும் திமுகவுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் அப்படிலாம் போகாதா?
லெனின் சொல்ற மாதிரி அதுல கவனமா தான் இருக்கும்ன்ற இடத்துக்கு நகருவாங்களா? 1980 வந்து எம்ஜிஆர் காலம். எம்ஜிஆர் காலத்துல விஷசாராய மரணம் இதே தான் மித்தனா கேரளாவில் நடந்துச்சு. இங்க இருந்து அனுப்புனதுல 2 அரசும் வந்து பெரிய அளவுக்கான பேப்பர் செய்தி. நான் அப்பதான் பத்திரிகை உலகத்துக்கு வரேன். விஷசாராய மரணம் நடந்த உடனே இந்திரா காந்தி தலைமையிலான அரசு எம்ஜிஆருக்கு எதிர், அதாவது இப்ப இருக்கிற மாதிரின்னு வச்சுங்களேன், உடனடியாக கலைஞர் வந்து எதிர்கட்சி சிபிஐ விசாரணை வேணும்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு இந்திரா காந்தி அம்மா விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொல்லி மத்திய விசாரணை கமிஷன் அமைக்க போறாங்க. அப்போ நம்ம கேஎஸ் இப்போ அட்வொகேட் ஜெனரல் இருந்து ரிட்டையர் ஆனவர் பட்டுக்கோட்டை பார்லயோ என்னமோ ஒரு பிராக்டிஸ், அவரோட ஒரு ஆலோசனை காரணமாக எம்ஜிஆர் வந்து ஒரு அமைத்த விசாரணை கமிஷன் நீதியரசர் சதாசிவம், சைமல்டேனியஸா கேரளாவும் ஒரு விசாரணை கமிஷன். 3 விசாரணை கமிஷன் இயங்க முடியாதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தோட விசாரணை கமிஷன் வந்து காலப்போக்கில் நீர்த்து போச்சு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஒரு சம்பவம் நடக்கும் போது மத்திய அரசு மாற்று அரசாக இருந்தால் ஒரு அழுத்தம் வரும். நாளைக்கே கூட மத்திய அரசாங்கம் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கலாம். ஆனா மாநில அரசு வந்து அது பழைய உதாரணங்கள்ல இருந்து பாடம் கற்று முன்பே வந்து கோகுல்தாஸ் விசாரணை கமிஷன் அமைச்சிட்டாங்க. இது எப்படியான ஒரு நெருக்கடியா மாறப்போகுது? தார்மீகம் வேற, அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். அரசியல் என்பது வேறு. ஓகே நவநீத், இப்போ நட்டா அவர்கள் கார்கேக்கு எழுதிய கடிதம், அதற்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. அத ஷியாம் அவர்கள் அதன் மூலமாலாம் ஒரு நெருக்கடி வந்துட முடியாது அப்படின்றப்ப எந்த அடிப்படையில ஒரு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனையை காங்கிரஸுக்கு கொண்டு போய் இந்தியா கூட்டணிக்கு கொண்டு போறது எந்த அளவுக்கு பாஜக கை கொடுக்காது? இது வந்து ஒரு விழிப்புணர்வு தான். அது வந்து ராகுல் காந்தி எப்படி ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் அப்படின்றதுக்காக தான் இது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய விசிட் டு த விக்டிம்ஸ், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய எங்கே செல்வார்னா வந்து உத்தரப்பிரதேசம், குஜராத் அப்படின்ற மாநிலத்தில் தான் அவர் போவார். ஏன்னா மற்ற மாநிலத்தில் ஒன்றுமே நடக்காத மாதிரி அங்கே தான் போய் வந்து பேசிட்டு கருத்தை வந்து வெளியில் தெரிவிப்பார். அப்படி அந்த மாதிரி சரி தார்மீக அடிப்படையில் நீங்க அங்க போயிருக்கீங்க, பரவாயில்ல. அதே மாதிரி தமிழ்நாடுக்கு போங்க தான் உங்களுக்கு சொல்றேன். சோ தார்மீகம்ன்றது உங்களுக்கு மட்டுமே வச்சு நாங்க பாக்குறோம்னு சொல்றீங்க? ஆமா, அதான் அவரு நீங்க ஏன்னா இப்ப ஸ்டெர்லைட் நடந்த நிகழ்வுக்கு பாஜகவுல போனாங்களா? பாஜக என்ன நிலைப்பாடு எடுத்து அவங்க திருப்பி கேட்டா அது பாஜகவுக்கு நெருக்கடி? அது வந்து துப்பாக்கி சூடு. அது வந்து இட் இஸ் ஒரு இன்சிடென்ட், அதாவது என்னது அன்டிசைடடா நடக்கப்பட்டது. இது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும்போது வந்து ஒரு இன்னொரு ரேப்ல வந்து ஒரு ஹாத்ராஸ் ரேப்புக்கு வந்து அவர் ராகுல் காந்தி அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்கும் போது இதையும் சந்திக்கலாமே தானே அவங்க சொல்றாங்க. இல்லை ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்க ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபரை நீங்க சந்திக்கிற மாதிரி இங்க பல குடும்பங்கள் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய அளவில் நீங்க வந்து இது வந்து பல விஷயமா குறிப்பா நீங்க பாஜக ஆளும் கட்சிகள் நீங்க செல்லும் போது ஏன் தமிழ்நாட்டிலேயே போய் பார்க்கலாமே தானே. மாரல் கிரவுண்ட்ல கேள்வி எழுப்பி மாரல் கிரவுண்ட் தான் இது. டெஃபினட்டா மாரல் கிரவுண்ட், டெஃபினட்டா மாரல் கிரவுண்ட் தான். ஏன்னா இன்னைக்கு இப்போ சத்யன் சார் சொல்ற மாதிரியும் இன்னைக்கு பல கேள்விகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு குபேந்திரன் சார் சொன்னார் 2 நாள் தான் அதை பேசுவாங்க. ஆமா, இப்போ 2 நாள் தான் பேசுவாங்க. ஏன்னா அடுத்தது சபாநாயகர் தேர்வு போயிடும், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை நோக்கி தான் போவாங்க. கள்ளக்குறிச்சி வந்து ஓரளவுக்கு பேசினா கூட வந்து ஊடகங்களுக்கு வந்து அடுத்த தலைப்பாக போகக்கூடிய வாய்ப்பாக தான் நான் பேசுபொருளை தாண்டி இன்னொரு இடம் கேட்க, இன்னொரு பாயிண்ட், ஒரு இடம் இதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டதை விட அதிமுக இன்னைக்கு வலுவா களத்துல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுவே பாஜகவுக்கு பின்னடைவா போகலையா? இல்லங்க, எப்படிதான் அதிமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சி, அவங்க கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க முன்னால எதிர்க்கட்சியா இருந்த தலைவர் வந்து அரசியல் செய்யாம அவியலா செய்ய முடியுமான்னு கேட்ட கேள்வி வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு அதே லாஜிக் தான் உங்களுக்கு இருக்க முடியும். பாஜக அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. பிரதான கட்சியா அதிமுக வந்து திரும்பவும் நிலை நிறுத்திக்கிச்சு. டெஃபினட்டா ஏடிஎம்கே வந்து அவங்களை பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. அவங்க விட்டு போனதை வந்து பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. பாஜக வந்து இத மாதிரி விஜயன் சொல்லுக்கு விஜயன் டைட்டில் வச்சுட்டு கற்பனைக்கு விஜய் மீண்டும் நிலை நிறுத்திருச்சுன்னா எங்க இழந்தோம். அதைய நாங்க எங்க எதிர்கட்சிங்கிற தகுதி அந்தஸ்து இழந்தோம். நாங்க தான் எதிர்கட்சி. கூட்டணியில இருந்தப்ப அண்ணாமலை சொன்னாரு. அதைத்தான் நான் கேட்கிறேன். அந்த கேள்வியோட உள்ளர்த்தம் வந்து அண்ணாமலை பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சட்டம். என் கருத்து அல்ல, சட்டம் ஒரு மாப்பிள்ளை வருன்ற மாதிரி தான். அதனால இவங்க வந்து முதல்ல ஆளா போய் அண்ணாமலை அவர்கள் தான் போய் களத்துல சந்திக்கிறாரு. அது பிறகுதான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி அவர்கள் போய் சந்திக்கிறார். அது வேற விஷயம். பட் நம்ம பொதுவா எடப்பாடி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்றது முக்கியமான பாயிண்ட். எதுக்கு நான் சொல்ல வரேன், போய் அண்ணாமலை சந்திச்சாரு இல்லை இல்ல எனக்கு தெரியாது. அப்படிதான் நான் சொல்லுவேன். முதல்ல போனது மரியாதைக்குரிய எடப்பாடி நான் சொல்லுவேன். அடுத்த நாள் காலையில் அதான் சொல்றேன். உண்மையா அதை சொல்லுங்க. இல்ல களம் நான் சொல்லுவது ஒரு துயர சம்பவம், அதுக்கு தீர்வை நோக்கி நம்ம நகரணும். அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்ல.
தவறிழைத்தவர்கள் தண்டிக்கப்படும். நான் அதை மையமா வைத்து இருக்கிற அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். பாஜக ஒரு அழுத்தம் தரணும் இந்தியா கூட்டணிக்குன்னு ஷாம் சொல்றது அது பெரிய நெருக்கடியே தராதுன்னு. நெருக்கடி களத்துல அதிமுக தான் இருக்கு. இல்ல நெருக்கடி கிடையாது, அது மாரல் கிரவுண்ட். அந்த பேசிஸ்ல தான் வந்து அந்த லெட்டருக்கு, ஏன்னா நீங்க வாயை திறக்க மாட்டீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து ரொம்ப பெருசா அதை பத்தி பேசல. எதுக்கு அதான் திரும்ப சொல்ல வரேன். மரியாதைக்குரிய சசி பெருமாள் அவர்கள் மதுவிலக்கு ஆர்வலர், அவர் வந்து மரணம் அடைந்த பிறகு வந்து அவருடைய மரணத்துக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட பல எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு பந்து நடத்தினாங்க ஆகஸ்ட் 4 2015. இப்போ அந்த மாதிரி ஏதாவது நடத்துறீங்களா? அப்ப இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய கட்சியை வந்து எதிர்த்து நீங்க வந்து மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய குடும்பத்தை சந்தித்து விட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண நிதியெல்லாம் அளித்து விட்டு நீங்க ஒரு பந்து நடத்துறீங்க. இன்னைக்கே அந்த மாதிரி பேச மாட்டேன்றீங்க. அதுதான் இப்ப கேள்வியே. இந்த கேள்வி இருக்குல்ல, முடிச்சிருங்க. இல்ல சரி முடிச்சிருங்க. இல்ல அதே மாதிரி ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டிய அதிமுக காலகட்டத்தில் மூடு டாஸ்மாக் மூடு என்று பாடிய ஒரு பாடகர், அவர் வந்து வெளியே வந்த பிறகு வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதியை சந்திக்கிறார். இப்போ அந்த மாதிரி ஒரு குரல் யாரிடம் வரவில்லை. அதுதான் இப்ப எதிர்பார்ப்பு. குபேந்திரன், இந்த நெருக்கடியை தான் நம்ம திரும்ப இது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம். சட்டப்பேரவையில் வந்து அவங்க பாலபாரதி எம்எல்ஏ அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படியே விரிவித்திருக்காங்க. அதுக்கு அப்ப இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் வந்து சொல்லியிருக்காரு, எங்களால் வந்து மதுவிலக்கு வந்து அமல்படுத்த முடியும். இவ்வளவுலாம் குரல் கொடுத்திருக்கீங்க, நீங்க வந்து சட்டப்பேரவையில பேசியிருக்கீங்கன்ற போது அதை ஏன் இதைதான் நான் தொடக்கத்தில் கேட்டது. இது ஒரு விதமான நெருக்கடியா? இன்னும் சமூக போராளிகள்லாம் எங்க அப்படின்லாம் கேட்கறது ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்குதான்னு கேட்கிறேன். அதாவது பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு பேசின பேட்டியில மதுவிலக்கு என்பது சாத்தியம் இல்லது, சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. கள்ளுக்கடை திறக்கலான்னு சொல்லியிருக்காரு. அப்போ மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்னு கள்ளுக்கடை திறக்கலாம்னா மதுவிலக்கு எங்க வரும்? அது அந்த கோரிக்கை எங்க இருக்கு? ஸோ அதனால இது சாத்தியம் இல்லை. அதாவது எல்லா மாநிலங்களிலும் நீங்க மதுவிலக்கு கொண்டு வந்த பிறகுதான் தமிழ்நாடு பேசணும். பாஜக ஆளுகிற மாநிலங்கள் பாண்டிச்சேரியில தக்குநூண்டு ஊறுது, தம்மா தூண்டு ஊறுது. அந்த ஊர்ல ஒரு முதல் முறையா நீங்க ஒரு எல்லா மாநிலத்துக்கு எடுத்துக்காட்டாக பாஜக அங்க கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்த பிறகு பாருங்க, நாங்க ஆளுகிற சின்ன டெல்லியில இல்லை இங்கெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் மத்தியில உண்மையில பாஜகவுடைய சித்தாந்தம் கர்நாடகாவில் இல்லை, அடுத்து அதை விட கொஞ்சம் பெரிய மாநிலம் கர்நாடகாவில் இல்லை அப்படிலாம் நீங்க பண்ணும்போது தான் மதுவிலக்கு பத்தி பேசுவதற்கு அந்த கட்சிகளுக்கு வலிமையாக நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா பேசினவங்க ஏன் பேசல? இவ்வளவு போராட்டங்கள் ஒரு பந்தே நடத்தின கட்சிகள் இன்னைக்கு வந்து களத்துல இருக்கேன்னு தான் சொல்றீங்களே, தோத்து வந்து துரிதமாக செயல்பட்டார், நிவாரண நிதி வழங்கி விட்டார்னா அதே மாதிரி தான் அன்னைக்கு எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது அவரு இதே மாதிரி தான் செயல்பட. லெனின் ஏன் களத்துக்கு வரல? அன்றைக்கு போராடியவர்கள் இன்றைக்கு ஏன் போராட வரவில்லைன்ற அந்த நெருக்கடி அது என்ன தாக்கத்தை உங்க கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தும்? இல்ல ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒண்ணு, இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததை கள்ளச்சாராயத்து சாவுகளை அதிகரிக்க வைக்கிற செயல்னு பலர் சமூக ஊடகங்களில் ரியாக்ட் பண்ணதை பார்த்தேன். இதெல்லாம் ஒரு வக்கரம் பிடித்த ஒன்றாக பார்க்குறேன். இன்னொன்று, அன்னைக்கு இருந்த போராளிகள்லாம் இன்னைக்கு எங்க? இப்போ நான் கேட்குறேன், திரு கோவன் தான் டாஸ்மாக் இழுத்து மூடுன்னு பாட்டு போட்டார், நாங்களும் போராடி இருக்கிறோம். அந்த பாட்டை என்ன தடை பண்ண சொல்லிட்டாரா, இல்லை அந்த பாட்டை வாபஸ் வாங்கிட்டாரா? இப்போதும் அது இருக்கிறது இல்லை, அந்த கோரிக்கை என்பது இருக்கிறது இல்லை. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க படிப்படியாக மது விலக்கு வரும், அந்த போராட்டத்துக்கு பிறகு தான் சொன்னாங்க. ஒரு 500 கடைகளை மூட போவதாக சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாங்க. முதல் கையெழுத்தெல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் அதனுடைய வெற்றி தானே. நாங்கள் என்ன சொல்கிறோம், இல்லை அதிமுக ஆட்சியில் உங்க போராட்டத்தை யாரும் கொஸ்டின் பண்ணல, இப்பதான் உங்களை கொஸ்டின். இது வந்து கள்ளச்சாராய சாவுங்க. அதற்கும் இதற்கும் என்ன? இப்ப நீங்க பொதுவா தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேண்டும் என்பதுல நாங்களும் ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கிறோம். ஆனா பிராக்டிக்கலா அதை நீங்க பண்ற போது பல விஷயங்கள் வருது. அதுல ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பக்கத்துல அண்டை மாநிலங்கள், மூத்த பத்திரிகையாளர் குபேரன் சொன்னதுதான், அண்டை மாநிலங்கள்ல முழுக்க எல்லாம் வைத்துக்கொண்டு இங்க மட்டும் எப்படி பண்ண முடியும்? இப்போ நீங்கள் டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, மதுவிலக்கு ஒன் ஆஃப் தி முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. ஒரு ஒன்றிய அரசு கொண்டு வாங்களேன். இப்போ நீங்கள் குஜராத்தில் கொண்டு வந்திருக்கீங்க, ஜேபி நட்டா எல்லாத்துக்கும் கடிதம் எழுதுறாரு. 40 பேர் செத்துட்டாங்க ரோஜக்குங்கிற ஒரு கிராமத்தில். எத்தனை பேருக்கு அது கடிதம் எழுதினாரு? மோர்பிங்கிற பாலம் அருந்து விழுந்து, கான்ட்ராக்டர் பண்ண ஃப்ராடுனால அந்த பாலம் அருந்து விழுந்து சரியாக செய்யாமல் எத்தனை பேர் இறந்து போனாங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள். உங்கள் மீதான அழுத்தத்திற்கு பின்னணியில் அரசியல் தான் இருக்கு. இல்ல அரசியல் அல்ல. என்ன விஷயம்னா, இவர்கள் அதை அரசியல் படுத்துகிறார்கள். இப்போ ஒரு விஷயம் நடந்துடுச்சு,
இதுல ஏதாவது கல் உடைச்சு அந்த தேனி கூட்டை கலைக்கலாமா என்று பார்க்கிறார். ஒரு வீசுவோம் நமக்கு போனா கல்லு தான், அங்க விழுந்தா மாங்காய் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். நான் அப்படி பார்க்கல. மக்களுக்கான பிரச்சனை வண்டியில வேற தேர்தல் நடந்துட்டு இருக்கு. மாங்காய்னா என்ன உங்களை கூட்டணி பத்தி பேசலங்க, கூட்டணிக்குள்ள கொண்டு வரலான்னு பாக்குறாங்களா, கூட்டணியை உடைக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல விஷயம் அதுதான். அதாவது என்னன்னா, இது ஒரு பெரும் நிகழ்வு நடந்துடுச்சு, கட்டாயம் இதை கண்டித்து இருக்கிறோம். மாநில அரசும் உடனடியாக அதை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க இதுல மறுத்து இது கள்ளச்சாராய சாவு இல்ல என்று அவர்கள் மூடுவார்கள் என்றால் நாங்கள் தான் முதலில் நின்று இருப்போம். தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுகிற போராட்டம் நடத்திருப்போம். அதுக்காக நாங்க பின்வாங்கி இருக்க மாட்டோம். ஆனா அதே நேரத்தில் அந்த அரசே முன் வந்து ஒவ்வொரு நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை அணிதிரட்டி அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொல்றாரு நண்பர் சத்யன், அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு, நல்ல நண்பர். ஆனா உயிர்காக்கும் பொருட்கள் இல்லைங்கிறீங்களே, நான் கேட்கிறேன், மெத்தனால் எத்தனால் எவ்வளவு பெரிய பாய்சன் அது? என்ன அதிகபட்சம் செய்ய முடியும் அதுக்கு மருத்துவம்? அவ்வளவையும் வெளி மார்க்கெட்ல வாங்குங்கன்னு ஆர்டர் போட்டிருக்குங்க கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு. நீங்க அதெல்லாம் இல்லைன்னா அங்க இல்ல இங்க இல்ல போங்கன்னா போங்கன்னு சொல்றாங்க, ஜிப்மருக்கு போங்கன்னு சொல்றாங்க. ஜிப்மருக்கு போங்கன்னு சொல்லல, அவங்களாவே போறாங்க. அது சிறந்த இதா இருக்கும். நான் வேணா அந்த காணொளி போட்டு காட்டுறீங்க, அனுமதி கொடுத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி கணவர் அவர் பேசணும்னா போட்டு காட்டுறேன். எதையுமே வந்து உண்மைக்கு புறமான விஷயமா பேச இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். எனவே உயிர்காக்கும் மருந்துகள் வந்து பற்றாக்குறை, அதனால சிகிச்சை தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்ல. அப்படி இருந்தா முதல்ல நாங்க தான் அதை குரல் கொடுப்போம். ஒருபோதும் அதுல வந்து சுகாதார அமைச்சரை சந்தித்து கேட்ட போது கூட, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் கேட்ட போது கூட எல்லாம் தயார் நிலை தான் இருக்கு. தேவைப்பட்டால் வெளியே எங்க தேவையா அங்க குறுக்கிடுறோம், அரசு விளக்கம் கொடுக்குது, ஏற்றுக்கொள்கிறோம். தவறு இருந்தா நாங்களே களத்துக்கு வருவோன்றது தானே கூட்டணி. ஹத்ராஸோட அவர் சொல்றாரு, ஹத்ராஸுக்கு போனா அது எவ்வளவு பெரிய கொடும் செயல், அது ஒரு பாலியல் தாக்குதல். சரி, இது விரும்பாத பெண்ணிடம் ஒரு பாலியல் பலவந்த தாக்குதலையும் அதற்கு பாதிக்கப்பட்ட மக்கள் போய் நிக்கிறதையும் கலாச்சாரத்தையும் ஒண்ணா நீங்க எப்படி நீங்க எடுத்து பார்க்கலாம்? அது ரெண்டுமே கூட்டணி கட்சி. நீங்க ராகுல் காந்தி வரணும்னா வர சொல்லுங்க, அது வேற. இல்ல நீங்க எத்தனை இடத்துக்கு போயிருக்கீங்கிறதா என்னுடைய கேள்வி. சரி, அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். சத்யன், ஒரு கல்ல விட்டு பாக்குறீங்களா கூட்டணிக்குள்ள ஏதாவது சலசலப்பு ஏற்படும்? ஒரு நீண்ட விளக்க உரை தேவைப்படுது. நம்ம ரேகுரே ஷாம் அவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு, விஏஓவை சஸ்பெண்ட் பண்ணா முடிஞ்சது, அந்த அளவுக்காச்சும் ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு இல்லையா? பத்திரிகைகள் மறைகுரு குபேந்திரன் சார் கூட யார் என்ன பேசணும் உத்து நோக்குறாங்கல்ல. 2022-23 ஆயத்தீர்வுத்துறையோட குறிப்பு சட்டமன்றத்தில் பேசினது என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்குன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கான யூனிட். எத்தனை யூனிட் உருவாக்கி இருக்கோம்னு சொன்னார் தெரியுமா சார்? 96 யூனிட். என்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட் எவ்வளவு யூனிட்? தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு உருவாக்கப்பட்டிருப்பது 96 யூனிட் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி, இந்த கள்ளச்சாராயத்தை பற்றி துப்பு கொடுக்கும் காவல்துறைக்கு 15 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிச்சிருக்காங்க சார். இது வரைக்கும் ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் கூட அதை வாங்கல 15 லட்சம் ரூபாய். ஆனா இதே கள்ளக்குறிச்சியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 100 மீட்டர்ல 200-300 பேருக்கு தெரிஞ்சிருக்கு அங்கே பாக்கெட் சாராயம் கிடைக்குது அப்படின்னா, காவல்துறைக்கு தெரியல அப்படின்னா, அதுக்கும் மேல மரியாதைக்குரிய லெனின் அவர்களுடைய கட்சியில் காவல்துறையினுடைய தலையீடு இல்லாம நடந்திருக்கு. நான் பேசுறேன் சார், ஒரு நிமிஷம். சிஎம்க்கும் தெரியல, டிஜிபிக்கும் தெரியலன்னு சொல்றாரு. அதுக்கும் மேல இதுக்கு முன்னாடி இருந்த டிஜிபி போதை 2.0, 3.0, 4.0 ஓஹோன்னார்ல, அவர் ஆபீஸ் ஜன்னலை திறந்து ஆப்போசிட்ல இருக்கிற மெரினா பீச் அவருக்கு தெரியும்ல, அதுல தான் சார் பவுச்சு வச்சாங்க கள்ளச்சாராயம் 2022 வருஷத்துல. சார் மலிவா கிடைக்குது. இந்த கள்ளச்சாராயத்தை அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு குடிசை தொழில் மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க. இது தெரியல அப்படின்னு சொல்ல முடியுமா? நாம இந்த சம்பவம் மட்டும் இல்லை, இது ஒரு கொலை, திட்டமிட்ட கொலைங்கிறோம். எதனாலன்னா அரசினுடைய அஜாக்கிரதையினால. அது உங்க கூட்டணி கட்சியில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய தீர்வு எதை நோக்கி? அரசு நடவடிக்கை எடுக்குது என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள், எடுக்கவில்லை என்றால் நாங்கள் போராடும். அது கிடையாது. நம்பிக்கை முன்னாடி அரசோட வாக்குறுதி, அந்த நம்பிக்கை அடுத்த பாயிண்ட், அருமையான பாயிண்ட். அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் வர வேண்டும்? முன்னாடி எடுத்த இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவங்கள் அதற்கு முடிவு வந்திருக்கணுமா இல்லையா? 10 காவல் கைதி மரணங்களுக்கு என்ன சார் நடவடிக்கை இது வரைக்கும்? போன வருஷம் 22க்கு என்ன நடவடிக்கை? உங்க கட்சிக்காரங்களே 2148 பேர் கஞ்சா வச்சிருக்கிறாங்க, ஆனா கைது செய்யப்பட்டவர்கள் வெறும் 150 பேர் தானே சட்டமன்றத்தை கேட்டதுக்கு பதில் இல்லையே. அப்போ அரசினுடைய தொடர் தோல்விகள் மட்டுமல்ல, இவருடைய மெத்தன போக்கு, ஆட்சி அதிகாரம்
பணம் எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மெத்தன போக்கு இருக்கிற காலத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, 60 கொலை நடந்திருக்கு, அது நியாயம் கிடைக்குமா வேண்டாமா? ஓகே, அப்போ இதையும் தாண்டி எதிர்கட்சி குரல் ஒடுக்கப்படுகிறது எல்லா இடத்துலயும். சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தா பேசக்கூடாது, இன்னைக்கு சட்டமன்றத்துல பேச மரபு மீறல். கட்சிகளினுடைய செயல்பாட்டை சட்டமன்றத்தை பேசி முடிச்சிட்டு அடுத்து அதான் பேசுவாங்க. சட்டமன்றத்துல மரபு மீறல் எதுவுமே இல்ல. இவங்கள மாதிரி சட்டமன்றத்துல புரட்சி தலைவி அம்மா அவை தலைவரோட சீட்ல உட்காரல. நாங்க சட்டமன்றத்துல விதி மீறல் பண்ணல, பேசுறதுக்கு அனுமதி கேட்கிறோம், பேச மறுக்கப்படுகிறோம். ஒரு பெரிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி சம்பவம், அதை ஒட்டிய விமர்சனம், தேர்தல் கணக்கெல்லாம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு பிரஷர் தள்ளுதா அவங்கள உள்ளுக்கு? கூட்டணி கட்சிகளுக்கு பொதுவா பிரஷரே கிடையாதுங்க. என்ன காரணம்னா மேஜர் பார்ட்னர் எந்த வழியில போறாரோ அந்த வழியில அவங்க போறாங்க. அதிமுகவுக்கான வலிமை இருக்கு, வெற்றி பெற முடியும் அதிமுகவோட சேர்ந்தால் என்றால் கூட்டணிகள் இடம் பெறும். வழக்கமா நம்ம பாக்குறது இல்ல. அவர் பேசிட்டு சார், மரியாதைக்குரிய சாம் சார், உங்கள்ட்ட இருந்து இது அவர் பேசி இல்ல கூட்டணி அமைக்க பெற்றது எதனால அப்படின்னா வாக்கு வங்கி அரசியல் சொன்னாங்கல்ல. கூட்டணியை தலைமை தாங்கிய திமுக தேர்தல் நேர பரப்புரையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஒரு சொட்டு மது இருக்காது, இன்னொரு அம்மா தமிழகத்திலே இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற தமிழ்நாடு சொல்லி பரப்புரையில் அதுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்குல்ல. கேள்வி கேட்கணும்ல, தேர்தல் நேரத்துல வச்சீங்கல்ல, இப்ப ஏன் மாத்தல, ஏன் அதை பண்ண முடியலன்னு மக்கள் கேட்பாங்கல்ல. அதனாலதான் இந்த இழப்பு. இரட்டை நிலைப்பாடு அவங்களும் கூட்டணி கட்சியில் வாக்குறுதி தானே அது. அப்ப கூட்டணி கட்சியில் பதில் இல்ல. கூட்டணிகளுக்கு பொதுவாக இந்த மாதிரி சம்பவங்கள் மூலமா அழுத்தம் வரதே இல்லைங்க. அதனாலதான் நான் இந்திரா காந்தி அம்மா உதாரணம் சொன்னேன். அப்ப திமுகவோட கூட்டணி அவங்க அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனா இங்க என்ன களம் மாறுச்சு, களம் திருப்பி அதிமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணிங்கிறத நோக்கி 84 போயிடுச்சு. எதற்காக இது சொல்றேன்னா, எப்போதுமே கூட்டணிகள் தேர்தல் வெற்றிக்காக நிர்ணயிக்கப்படுவதுதான். நாளைக்கு அதிமுக பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா பல கூட்டணிகள் இடம் மாறலாம். அப்ப இது ஒரு காரணமா சொல்லுவாங்க. அதை தாண்டிய அரசியல் இதுல என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியல. அதாவது எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற ஒரு கட்சி சரியான அரசியல் பண்ணுது, அப்படி எடுத்துக்கிடலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலாளாக குரல் கொடுத்தார், தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது சரிதான், அப்படிதான் செய்ய முடியும். ஆனால் ஆளுங்கட்சி தான் நிவாரணம் கொடுக்க முடியும், எதிர்கட்சி தான் நிவாரணம் கொடுக்க முடியும். அதே ஆளுங்கட்சி செய்கிறது. இதை தாண்டி வேற இதுல என்ன நவீனத்துவம் இருக்குன்னு தான் எனக்கு புரியல. ஒண்ணு தீர்வை நோக்கி பேசணும், இல்ல பழைய அரசியல் வரலாறு பேசணும். ரெண்டு தானே பாயிண்ட். இதுல என்ன பெரிய கணக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க? இதுல ஒன்றும் இல்ல, வெற்றி கணக்கு மட்டும்தான் சொல்றீங்க. எப்போதுமே தேர்தல் கூட்டணி தான் கூட்டணி. மத்ததெல்லாம் நீங்க தாராளமா ராகுல் காந்தி இங்க பார்க்கலாம். பாக்குறதுனால திமுக கூட்டணியை முறிச்சுக்க போறது இல்ல, தாராளமா பார்க்கலாம். அது அவருக்கு அகில இந்திய அளவுல கூட இன்னும் கூட ஒரு வலு சேர்க்கலாம். அவருக்கு என்ன கணக்குன்னா, அங்க சபாநாயகர் தேர்தல் இருக்கு, அங்க 1008 பிரச்சனை இருக்கு, இங்க வர்றதுக்கான நேரம் இல்ல. அவ்வளவுதான், சிம்பிள் தான் அது. சரி, நாளைக்கு இதே ராகுல் காந்தி நிலைப்பாடை மாற்றி வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு? குபேந்திரன், இப்ப கூட்டணி கட்சிகளுக்கான ரோல் பத்தி ஷியாம் சொன்னார். ஆளுங்கட்சி நிவாரணம் கொடுக்குது, எதிர்கட்சி போராட்டம். இதுல கூட்டணி கட்சிகள் அப்படின்றப்ப சில இடங்கள்ல அவங்க விட்டாங்கன்னா அது பாஜகவோ அதிமுகவோ மக்கள் பிரச்சனைகளை நாங்க போராட்ட களத்துல இருந்தோன்னு இவங்க வாக்கு வங்கி அவங்க எடுத்துக்கிறதுக்கான, இவங்க ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதாவது ஒரு பிரச்சனைக்காக எதிர்கட்சி குரல் கொடுக்கிறது, உடனே வாக்கு வங்கி அந்த கணக்கெல்லாம் போட முடியாது. இப்போ நட்டா காங்கிரஸுக்கு எழுதுறார், மல்லிகார்ஜுன கார்கே எழுதுறார், நீங்கள் இது குறித்து ஏன் பேசவில்லை, ஏன் மௌனம் காக்கிறீர்கள் சொன்னார்ல. உடனே காங்கிரஸ் கட்சி மணிப்பூர் பத்தி நீங்க என்ன பேசுனீங்கன்னு கடிதம் எழுதலாம்ல. மணிப்பூர் பத்தி உங்களுக்கு நீ எப்பயாவது பேசிருக்கீங்களா? வாயை திறந்துருக்கீங்க கடிதத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பிரதமர் போகணும். அதனால இது வரைக்கும் இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியினுடைய தாய் கழகமான RSS மணிப்பூரில் 1 வருடமாக போர் என்ன செய்து கொண்டிருக்கு, எரிந்து கொண்டிருக்கிறது. ஏன் போய் பார்க்கல? நமக்கு எல்லாரும் வேணும்னு சொன்னாங்களே, போய் பார்த்தாரா? முதல்ல எங்க இத்தாலிக்கு போறார். G7 இந்தியா நான் பங்கெடுத்திருக்கேன், நம்ம மெம்பரா? உங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளர், உடனே ஓடி போறீங்களா? அப்போ ஒரு இந்த நாட்டினுடைய பிரச்சனையை விட உங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளர்னா நீங்க போய் போட்டோ எடுத்துக்கணும், செல்ஃபி எடுத்துக்கணும்ன்ற வேகத்தில் ஓடுறீங்களே. உங்க கட்சியினுடைய தாய் கழகத்தினுடைய தலைவர் அவங்க தான் மதகுரு சொன்ன பிறகு கூட மணிப்பூருக்கு போற மனசு இல்லைன்னு சொல்லி நான் கேட்கல. கார்கே ஒரு கடிதம் எழுதலாம்ல,
அதனால இதனால கூட்டணி நீங்க தலைப்பு வச்சுட்டீங்க. விஜயனுக்கு என்னன்னா தலைப்பு தாண்டி போகாம வந்து பேசுங்க இழுக்கிறீங்க. ஆனா விஷயம் என்னன்னா தலைப்புலயே ஒண்ணு இல்ல என்ன சொல்ல வரீங்க. அதான் உண்மை. என்னன்னா இல்ல நம்ம என்னன்னா ஷியாம் சார் சொன்ன மாதிரி தான். ஒண்ணு இந்த விஷயம் இந்த மாதிரி கள்ளச்சாராய சாவு நடந்திருக்கு. அதாவது செய்தி குறிப்பில் இருக்கா இல்லையான்னு கேட்டாரு. நான் எனக்கு நினைவு தெரிந்த வரையில் நான் நியூஸ் கவரேஜ் பண்ணதை வச்சு நான் சொல்றேன். 2011 2021 வரை 0 டெத் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 2011 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திருக்கோயிலூரில் ஒரு சம்பவம் நடந்தது. 2016 இருந்தா NCBRB டேட்டா இல்ல அதான் 2016 17 18 சரிங்க சார். 2016க்கு பிறகு கூட 4-5 டெத் நடந்திருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு. 20 டெத் 2020ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏன்னா திருவாரூர்ல டெத் நடந்திருக்கு, நாகப்பட்டினத்துல 4 டெத் நடந்திருக்கு. நான் ரெக்கார்ட் நாளைக்கு தான் கூட நான் சப்மிட் பண்ண தயாரா இருக்கேன். அதனால நம்ம இந்த விஷயங்களை பேசுறதை விட்டு சார் சொன்ன மாதிரி தான் இது அடுத்த கட்டத்துக்கு அரசியல் கட்சிகள் எப்படி நகர்த்தி கொண்டு போகின்றன. நீங்க போராடுவதால் மட்டும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என்றால் அது வாய்ப்பே இல்லை. ஒரு பாயிண்ட் பாருங்க. என்ன பாயிண்ட்னா, எப்போதுமே ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள், பிரதான கட்சிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல பெரிய அளவுக்கு உள்ள வருவாங்க. அப்படி வர்றது எதெல்லாம்? அதிமுகவும் பிஜேபியும். அப்புறம் எப்படி கம்யூனிஸ்டோ இல்லனா மற்றவங்க எப்படி வருவாங்க? நவநீத் அவர் கேபினெட் கடிதம் சொன்னீங்களே, எதிர்க்கட்சிகள் எல்லாம் காஷ்மீருக்கு போகணும்னு விரும்பின போய் எல்லாத்தையும் கைது பண்ணவங்க. இப்ப இவங்க நல்லெண்ணத்துல எப்படி உங்க நிறைய 2 பாயிண்ட் அதிமுக ஆட்சிக்காரங்க எல்லா இடங்களெல்லாம் பார்த்தோம். 2 மீது ரெய்ட் எல்லாம் நவநீத் இல்ல 2 நடந்திருக்கு. 2 பாயிண்ட் தான் சார். இப்போ சத்யன் சார் சொல்ற மாதிரி இந்த பல கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு செய்தி தான் சொல்றேன். சென்ற வருஷம் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து போலி மதுபான ஆலை பல ஆண்டுகளாக ரகசியமாக இயங்கியது எப்படின்னு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. போன வருஷம் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரம் ஒரு சென்சிட்டிவிட்டியான இடத்துல வந்து 2023 நடந்திருக்கிறது. இதை பற்றி இது ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. இதை தொடர்ந்து நீங்கள் என்ன வந்து அங்கே விரிவான ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. அங்கே ஒரு ஆல்ரெடி வந்து போலி மதுபானம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சீஸ் பண்ணியிருக்கிறது. பிறகு அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் சென்சிடைஸ் பண்ணி இன்னும் வந்து ஒரு விஜில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அந்த இடத்துல செயலிழந்து விட்டது. இந்த அறிக்கை இந்த மாதிரி ஒரு செய்தியே வந்து யாரும் சொல்ல மாட்டேன்றீங்களே. கள்ளக்குறிச்சியில் போன வருஷம் வந்து ஒரு இயங்கி இருக்கிறது, அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துருங்க, அதுக்கு மேலே என்ன வேற என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு யார், அதனால அவங்க வாயை பேச மாட்டாங்க. அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களே தவிர்த்து வந்து அரசுக்கு எதிராக வேண்டாம், அட்லீஸ்ட் மக்களுக்கு ஆதரவாக நீங்க என்ன செயல்பட்டிருக்கீங்க அப்படின்ற கேள்வியே எழுப்ப மாட்டேன்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இப்ப சார் சொல்றது கார்கே அவர்கள் எழுதலாம் மணிப்பூருக்கு செல்லலை. நான் என்ன கேட்கிறேன், அது வந்து அப்கோர்ஸ் வந்து G7 மாநாடுன்றது வந்து அது வந்து ஒரு டிசைடட் இது. அது இந்தியாவோட பிரதமர் யாராக வந்தாலும் அதை அட்டெண்ட் பண்ண போறாங்க. இவர் தான் அட்டெண்ட் பண்றது, இவர் தான் அட்டெண்ட்ல. சோ யாரா இருந்தாலும் வர போறாங்க. செகண்ட் பாயிண்ட், இங்க தூத்துக்குடியில பெருவெள்ளம் மழை புயல் வந்த போது வந்து இங்க இருக்கக்கூடிய முதல்வர் எங்க போனார் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாமே. நம்ம அவர் கூட்டணி வந்து இன்டாக்டா வச்சுக்கிறதுக்கு டெல்லி போனாரு. வந்த பிறகுதான் அவர் வந்து இதுக்கே போனாரு, என்ன சொல்ல, அசஸ்மெண்ட்டுக்கே போனாரு. நிதியமைச்சர் வந்து பிச்சைனாங்க. நான் என்ன சொல்றேன், இப்படி பேசுறாங்க, திருட்டு சாவி எடுத்துட்டு வர்றவங்க, நீங்க வந்தா பிச்சை போடுறவங்க எல்லாம் நீங்க தமிழர்கள் பிச்சைக்காரன் திருடன், இதுதான் நீங்க கொடுத்தப்பட்டாங்க. தோத்து வந்து அரசு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து 2வது வருஷம் நடக்கும்போது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்ற யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். போல என்ன கள்ளக்குறிச்சிக்கு என்ன போல. எனவே கிராம இல்லன்னு சொல்லி வாக்கு வங்கி வேற கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தை கூட்டப்பட்ட